4.2 இருக்கு 8th சம். கீழ்காணும் விவரங்களுக்கான மொத்த ரசீது தொகையை காண்க. பொருளின் பெயர் புத்தகப்பை, குறித்த விலை 500, தள்ளுபடி 5%, சரக்கு மற்றும் சேவை வரி 12%. இதுக்கான மொத்த ரசீது தொகை கேட்டிருக்காங்க. தள்ளுபடி எவ்வளோ? 5%. அப்போ எவ்வளோல குறித்த விலை 500 ரூபாயில் 5/100 இன்ட்டு 500, 20 கேன்சல் ஆயிரும், 5 25. இப்போ விற்பனை விலை எவ்வளோக்கு விற்கிறாங்க? குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. அப்போ 500 மைனஸ் 25, இதிலேருந்து இது மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 475 ரூபாய் கிடச்சிரும். அடுத்து அந்த 475 ரூபாய்க்கு சரக்கு மற்றும் சேவை வரி வந்து எவ்வளோ? 12%. அப்போ 12/100 இன்ட்டு 475. இங்கே 5ஆம் வாய்ப்பாடு 2 10, இந்த 0 அப்படியே வரும். 9 45, மீதி 2, 5 25. இங்கே 4 20, 1 5, மீதி 4, 9 45, 1 4, 3 12, 3 இன்ட்டு 19 57. அப்போ மொத்த ரசீது தொகை 475. இந்த தள்ளுபடியிலேருந்து தள்ளுபடி கழிச்சு எவ்வளோ வந்திருக்கு? 475 ரூபாய். இப்போ 475 + 57 532. ஓகே. அடுத்தது முடி உலர்த்தி. குறித்த விலை வந்து எவ்வளோ? 2000 ரூபாய். தள்ளுபடி 10%, சரக்கு மற்றும் சேவை வரி 28%. இப்போ குறித்த விலையா? குறித்த விலைகளுக்கு 10%. அப்போ 10/100 2000, 00 கேன்சல், 00 கேன்சல், மீதி 200 ரூபாய். அப்போ 2000ல் 200 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 1800. ஓகேவா? அடுத்து 1800 ரூபாய்க்கு எவ்வளோ சரக்கு மற்றும் சேவை வரி? 28%. அப்போ 1800 இன்ட்டு 28/100, 20 கேன்சல். அப்போ 28 இன்ட்டு 18 504. ஓகேவா? இப்போ தள்ளுபடி போக நமக்கு எவ்வளோக்கு விற்கிறோம்? விற்பனை விலை 1800 ரூபாய். ஓகே. அப்போ 1800 + 504 2304. அப்போ ஆன்சர் 2304. இப்போ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ மொத்த ரசீது தொகை ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து எவ்வளோ? 532 + 2304 = 2836. ஓகே. ஆன்சர் 2836. ஓகே. அடுத்து தர அடையாளத்தை பெற்ற ஒரு காற்று பதனாக்கியின் குறித்த விலை, அதாவது ஏசி 38,000 ரூபாய் ஆகும். வாடிக்கையாளர்களுக்கு 2 வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. ஃபஸ்ட்டு வந்து என்னது? விற்பனை விலையானது அதே 38,000 ரூபா தான், ஆனால் கூடுதலாக 3000 மதிப்புள்ள ஒரு கவர்ச்சிகரமான பரிசு வந்து கொடுக்குறாங்க. குறித்த விலையின் மீது 8% தள்ளுபடி கிடைக்கும், செகண்ட் ஒன்று. ஆனால் இலவச பரிசுகள் எதுவும் கிடையாது, செகண்ட் ஒன். ஓகேவா? இதில் ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னது? விற்பனை விலை 38,000, கூடுதல் பொருள் 3000 தருவாங்க. அப்போ ஏசியோட மதிப்பு எவ்வளோவா இருக்குது? 35,000 ரூபாய். ஏன்னா நம்ம மறுபடியும் நமக்கு 3000 கிடைக்கிது இல்லையா? இப்போ 38,000ல் மைனஸ் 3000னா 35,000. அடுத்தது இங்கே 8% தள்ளுபடி கொடுக்குறாங்க, அதாவது குறித்த விலையில். ஓகே. அப்போ 8% தள்ளுபடி அப்படின்றப்ப 38,000 இன்ட்டு 8/100, 20 கேன்சல் ஆயிரும். 380 இன்ட்டு 8 3040. அப்போ ஏசியோட மதிப்பு வந்து என்னது? 38,000. 38,000ல் 3040 போச்சுன்னா 34,960 ரூபாய். அப்போ எது சிறந்தது? செகண்ட் ஆப்ஷன் தான் சிறந்தது. அப்போ 8% தள்ளுபடி சிறந்ததாகும். ஓகே. அடுத்தது ஒரு மெத்தையின் குறித்த விலை 7,500 ரூபாய். இதற்கு 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 10%, அதே மாதிரி 20% என வழங்கப்பட்டால் வாடிக்கையாளர்கள் செலுத்த வேண்டிய தொகையை காண்க. ஆன்சர் பார்க்கலாம். 2 தொடர் தள்ளுபடி அப்படின்றதுக்கான ஃபார்முலா கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா விற்பனை விலை = 1 - A/100 இன்ட்டு 1 - B/100 இன்ட்டு குறித்த விலை. ஓகே. இந்த இடத்துல A வந்து என்னது அப்படின்னா 10, B வந்து என்னது அப்படின்னா 20. ஏன்னா அதுதான் வந்து தொடர் தள்ளுபடி. ஃபஸ்ட்டு 10%, அடுத்து 20%. இப்போ A இருக்க இடத்துல 10 போடணும், B இருக்க இடத்துல 20 போடணும். இன்ட்டு 7,500 ரூபாய். இங்கே குறுக்கு பெருக்கல் பண்ணலாம், இல்லை மேலே கீழே 100 இங்கே 100 இருக்குது, இங்கே 100 மேலே கீழே 100 பெருக்கலாம். 100 - 10 90/100. அதே மாதிரி தான் இங்கே 100 - 20 80/100 இன்ட்டு 7,500 ரூபாய். இந்த 0 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். 9 இன்ட்டு 8 இன்ட்டு 75 மொத்தம் 5,400. ஓகேவா? அப்போ வாடிக்கையாளர்கள் செலுத்த வேண்டிய தொகை வந்து எவ்வளோ? 5,400 ரூபாய் தான். ஆன்சர் வந்து என்னது? 5,400. ஓகே.